ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அதாவது நேற்றுக்கான எபிசோட் நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஸோ அதில் நமக்கு தோணுன ஒரு விஷயத்தை பேசணும் அப்படின்னு சொல்லி நான் நினச்சிருந்தேன். அதுதான் உமன் கார்டுன்னு சொல்லி நம்ம பார்வதி எவ்வளவோ ட்ரை பண்ணாங்க, பட் அது பண்ணவே முடியலை. ஸோ அதில் என்ன நடந்துச்சு, என்ன உங்களுக்கு தெரிஞ்சிச்சா, பார்த்தீங்களா, கவனிச்சிங்களா? ஸோ சப்போஸ் அதை கவனிக்காமல் இருந்திருந்தீங்கன்னா அதை நான் எடுத்து சொல்லலாம் அப்படின்ட்டு தான் இந்த வீடியோ. ஸோ நேற்று 2 விஷயம் பார்த்தீங்கன்னா அப்படின்னா ரொம்ப ஓவர் எக்ஸாசரேஷன் பண்ண மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஸோ அது என்ன ஏதுன்றதை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சப்போஸ் நம்ம வீடியோ இந்த ஃபஸ்ட் டைம் யாரும் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, ஒரு லைக்கையும் தட்டி விட்டுருங்க. ஒரு லைக் தானே, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை. தட்டி விட்டிங்கன்னா நிறைய பேருக்கு நம்ம வீடியோ சஜஷன் ஆகும். சரி, வீடியோக்குள்ளே போகலாங்களா? 2 விஷயம். ஸோ மொத்தம் 2 விஷயத்தை வந்து பார்த்திங்க அப்படின்னா, பார்வதி வந்து நேற்று வந்து ட்ரை பண்ணாங்க. இந்த விஷயத்தை வந்து எடுத்தோம்னா வேறு மாதிரி ஒரு இதில் கொண்டு போயிடலாம், இதை வந்து வேறு மாதிரி ஒரு கண்ணோட்டத்தில் கொண்டு போய் நம்ம வந்து ஹைலைட் ஆகும் அப்படின்னு சொல்லி நினச்சாங்க. பட் ஒன்றும் பண்ண முடியல. ஸோ அதில் ஃபஸ்ட்டு என்ன பார்த்திங்க அப்படின்னா, ஒரு சேலை மேட்ரு, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா மொட்டை கடிதாசி. ஸோ ஃபஸ்ட்டு சேலை மேட்ரை பார்த்துருவோம். ஸோ சேலை என்ன அப்படின்னா, இப்போ நார்மலாக இந்த வீட்டுக்குள்ளே வந்து இப்போ வந்து ஸ்கூல் டாஸ்க்கு போயிட்டு இருக்கு. அதில் வியானா வந்து ஏதோ ஒன்று பண்ணுறேன்னு சொல்லி கேனத்தனமாக ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா விக்கல் சுக்கரமே இப்போ இங்கே இருக்கிற வார்டனாக இருக்கக்கூடிய பார்வதியோட சேலையை எடுத்து ஒளிச்சு வச்சிடறாப்புல. இதுதான் நடந்தது. சரியா? இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர், அதாவது நிறைய பேர்னு சொல்கிறத விட அமிதா இருக்கட்டும், அப்புறம் யார் பிரஜன், ஸோ இவங்களோட அமித்தோட ஷூ வந்து வியானா ஒளிச்சு வச்சுருப்பாங்க. அது நிறைய வாட்டி அமித்தும் போய் கேட்டிருப்பாரு. அது ரொம்ப டைம் வந்து எடுத்ததுனால தான் அது வந்து அவர் கொஞ்சம் கோவப்பட்டிருப்பாரு. பட் பிரஜன் எல்லாம் அவர் கேட்டது மாதிரியே தெரியல. பார்த்திங்க அப்படின்னா அவர் கோட்டை போட்டுக்கிட்டு லுங்கியை போட்டு சுற்றிக்கிட்டு இருந்தார். இப்படி ஒன்று நடந்துக்கிட்டு இருந்துச்சா? இப்போ இந்த அம்மா சேலை இவங்க எடுத்து வச்சுட்டாங்க. ஸ்டார்டிங்லேருந்து இந்த அம்மா அதை வந்து கண்டுக்கவே இல்லை. நார்மல் வேறு எதுவும் ட்ரெஸ்ஸில் தான் இருக்காங்க. ஸோ எப்படியாச்சும் ஒரு கண்டென்ட் எதையாவது எடுத்து ஆகணும். இந்த வாரம் வந்து சும்மா ஒரு மாதிரி போயிட்டு இருக்கேன்னு இல்லாமல் ஸோ ஏதாவது ஒரு கண்டென்ட் எடுப்போம்னு சொல்லி இந்த சேலை கண்டென்ட் எடுக்கிறாங்க. இப்போ இவங்க எடுத்து வச்சுட்டாங்க. இவங்கள்ட்ட போய் கேட்டு எப்படி நம்ம வாங்குறது, அவங்களே கொண்டாந்து கொடுக்க வைப்போன்ற மாதிரி ஒரு பிளானை போட்டு அந்த பார்வதி அழுக ஆரம்பித்தாங்க பாருங்கள். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அத்தோட இவங்க என்ன யோசிச்சாயிலோ, சரி ஏதோ ஒரு ஃபன் பண்ணுவோம், இது பண்ணுவோம்னு சொல்லி நினச்சாயிலோ, அதில் அப்போவே அந்த அம்மா மண்ணை வாரி போட்டுருச்சுன்னு அப்போவே தெரிஞ்சு போச்சு நமக்கு. அதில் ஒரு விஷயம் சொன்னாங்க பாருங்கள் பார்வதி, நான் போய் எப்படி எல்லாருக்கிட்டையும் என்னோட சேலை கொடுங்கன்னு கேட்குறது எனக்கு அசிங்கமாக இருக்காதான்னு. ஏம்மா சேலை கொடுங்கன்னு தானே கேட்க போகிற, வேறு எதுவும் கேட்க போகிறது இல்லையே. சேலை கொடுக்குறது அசிங்கம்னு நீங்கள் எப்படிமா சொல்லிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி தான் இருக்குது எனக்கு. இந்த அம்மா சேலையை கொடுக்குன்னு சொன்னது அது சரி, ஓகே, எப்படி கேட்குறதுன்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த பக்கம் ஒருத்தர் நல்லா திரும்பி பார்த்தோம் அப்படின்னா கோட்டை போட்டுக்கிட்டு லுங்கியை போட்டு சுற்றிக்கிட்டு இருக்காரு. அது பார்க்கும்போது எனக்கு யானையெல்லாம் இது வச்சு இது பண்ணிகிட்டு இருப்பாங்களே, ஒரு படத்தில் மனமலை வந்து கோட்டை போட்டுக்கிட்டு லுங்கி, அதாவது வேஷ்டி கட்டியிருப்பார்ல, எனக்கு என்னமோ பிரச்சனை பார்க்கும்போது அந்த மாதிரி தான் தோணுச்சு. அதுக்கு அவரே எதுவும் கண்டுக்கலை, அவர் பாட்டுக்கு லுங்கியை போட்டுக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்காரு. ஆனால் இந்த அம்மாவுக்கு சேலையை போய் கேட்குறது எப்படின்றத வந்து இந்த அம்மா கேட்டுக்கிட்டு இருக்கு. அமித்தை வந்து ஷூவை வச்சு இவங்க ரொம்ப கடுப்பேற்றினாங்க. எத்தனையோ மணி நேரம் வந்து அந்த அவர் வந்து வேற ஷூவை போட்டுக்கிட்டு கூட இவர் வந்து சுற்றிட்டு இருந்தார். ஆனால் அது அவருக்கு பிரச்சனையா இல்லை. இவங்க இப்போ எடுத்து நம்ம போய் கேட்குறதே பிரச்சனைன்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதில் ஒரு போட்டு பாருங்க. அதாவது இப்போ இவங்க வந்து சேலை எடுத்து வச்சிருக்காங்க. இப்போ அவங்களாம் வேற மாதிரி இப்போ வந்து கோட்டு போட்டதுனால பேண்ட் எடுத்து வச்சுட்டாங்க, பேண்ட் இல்லாதனால லுங்கி கட்டிக்கிட்டாங்க. இவர் வந்து ஷூ போட்டிருந்தாரு, ஷூ வந்து மாற்றி போட்டதுனால மாற்றி ஷூ போட்டுக்கிட்டாரு. இப்போ அவங்க சேலை எடுத்து வச்சுட்டாங்க, நான் மட்டும் வெறும் பிளவுஸும் பாவாடை மட்டும் போட்டு சுத்தவான்ற மாதிரிலாம் கேட்டுக்கிட்டு இருக்கு. ஏமா அதுக்கு நீ ஆப்ஷனாக வேற தானே நீ எடுத்துருக்கணும். நீ என்ன சேலை இல்லாமல் இப்போ அவங்க பேண்ட் இல்லாமல் பேண்ட்டை வந்து தூக்கி ஒழிச்சு வச்சுட்டாங்க பிரஜனுக்கு. அவர் என்ன ஜட்டியோட சுற்றிட்டு இருக்காரு, அவர் லுங்கிய மாட்டிக்கிட்டு அவர் பாட்டு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காருல்ல. அந்த மாதிரி வேற ஏதாவது ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு வேலையை பார்க்குமா, உடனே இந்த அம்மா பிளவுஸ் மட்டும் பாவாடை மட்டும் போட்டுக்கிட்டா போதுமா அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கு. இவனுக்கு அறிவு இருக்கா இல்லையா? எனக்கு முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா இந்த சண்டை, இந்த ஒரு சேலையை வச்சு சண்டை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தேவையில்லாத சண்டை மாதிரி தான் இருந்துச்சு. எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் இப்படி ஒரு சண்டை? ஏன்னா அவங்க வந்து ஒரு ஃபண்ணுக்காக பண்ணுற மாதிரி சொல்லிங்க. இந்த அம்மா போய் கேட்டிருந்தாலே சேலையை கொடுங்கடா, யாரை எடுத்து வச்சிருக்கீங்களா கொடுங்கடான்னு கேட்டிருந்தாலே உடனே அவங்க இல்லை நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு இது பண்ணுங்க, ஒரு டாஸ்க் பண்ணுங்க, ஒரு ஃபன் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி பண்ணியிருந்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கொடுத்துருப்பாங்க. அந்த ஒரு டாஸ்க்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபன்னாக போயிருக்கும். அது எப்படி ஒரு டாஸ்க் வச்சுட்டாங்க பிக் பாஸ், அதை வந்து ஃபன்னாக கொண்டு போய் விட்டுருவாங்களா நம்ம பார்வதி? விடலை, இஷ்டத்துக்கு அழுகிறது பேசுறது, என்னம்மா ஒரு இதுக்கு இந்த அளவுக்கு பேசிக்கிட்டு இருக்கீங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அடிக்கடி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு இதை மட்டும் மென்ஷன் பண்ணிட்டே இருந்தாங்க. நான் ஒரு பொண்ணு, நான் எப்படி போய் சேலையை போய் கேட்கறதுன்னு சொல்லி ஒரு உமன் கார்டு மாதிரி ஒரு பொண்ணுக்கிட்ட இவங்க இப்படி பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு உமன் கார்டை தூக்கிட்டு வர அந்த ஒரு இதை தான் பண்ணிகிட்டே இருந்துச்சு. இது அங்கிட்ட இருந்து பார்த்த விக்ரம் வேணாம், நாம ஒரு விஷயமா நம்ம யோசிச்சு வச்சுக்கிட்டு இருந்தோம்னா இந்த மாதிரி வேற மாதிரி ஒரு ரூட்ல இந்த இதை வந்து கொண்டு போயிட்டு இருக்கு, இது நமக்கு சரிப்பட்டு வராதுன்னு சொல்லி உடனே அவர் என்ன பண்ணிட்டாரு, சேலையை மடிச்சு கொண்டு அம்மா இந்தம்மா இதுதாம்மா உன்னோட சேலை, தெரியாம ஃபண்ணுக்காக எடுத்துக்கிட்டோம், தெரியாம பண்ணிட்டோம், நீங்களே வச்சுக்கோங்கன்னு சொன்னோம். அப்பயும் அந்த அம்மா கத்துன்னு கத்துது. இது வந்து எனக்கு வந்து ஃபன்னாவே இல்லை, நீங்க பண்றது ரொம்ப இதா இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லி மறுபடியும் பேசிக்கிட்டு இருக்கு.
அதாவது இந்த அம்மா என்ன பிளான் போட்டுச்சோ அது மோஸ்ட்லி ஓரளவுக்கு நடந்துருச்சு தான். என்ன அப்படின்னா, இந்த அம்மா வந்து உட்கார்ந்த இடத்த விட்டு எந்திரிக்கவே இல்லை. இன்னொன்று எவன் எடுத்தாங்கன்னு சொல்லி கேட்கவும் இல்லை. சரியா? வேறு ட்ரெஸ்ஸை போட்டு வேறு ட்ரெஸ்ஸை மாற்றி இவ சேலை தான் இல்லைன்னா வேறு ட்ரெஸ்ஸாக இல்லை, வேறு ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு வேலையை பார்ப்போம்னா அதுவும் இல்லை. உட்கார்ந்த இடத்துல ஒரு அழுகையை போட்டு ஒரு மாதிரி தப்பான ஒரு இதை கொடுத்து அவங்க கையாலே கொண்டு வந்து கொடுக்க வச்சிருச்சு. அந்த பிளான் ஏதோ ஒன்று சக்ஸஸ் ஆயிடுச்சு. ஆனால் உமன் கார்டை தூக்கிட்டோன்னு நினச்சது அது வந்து ஆப்படிச்சு விட்டாங்க. அடுத்தது தான் இந்த மொட்டை கடிதாசி. ஐயப்பா, இந்த மொட்டை கடிதாசியோடது இல்லைன்னா நேற்றுக்கான எபிசோடே கண்டென்ட்டே இருந்திருக்காதுங்க. இந்த மொட்டை கடிதாசி என்ன அப்படின்னா, இப்போ ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இருக்கிற ஸ்டாஃபை பற்றி வந்து எழுதுறது, ஸ்டாஃப் இப்படி ஸ்டாஃப் அப்படின்னு சொல்லி ஸ்டாஃபை பற்றி எழுதிட்டு இருந்தானுங்க. சரியா? ஸோ இப்படி எழுதிட்டு இருந்த அந்த கடிதாசியை இந்த புகார் பெட்டி மாதிரி ஒன்று வச்சுருந்தாங்க. ஸோ அதுலேருந்து எடுத்து ஒவ்வொன்றா வாசிக்கிட்டு இருக்காங்க. எல்லாரை பற்றி எல்லாருமே தான் எழுதி வச்சுருக்காங்க. ஸோ எல்லாத்தையும் வாசிக்கிட்டு இருக்கும்போது எல்லாருமே அந்த இடத்துல கலகலன்னு சிரிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. யாருக்குமே எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. சரிங்களா? அந்த இடத்துல ஒரு மொட்டை கடிதாசி வந்துச்சுங்க. இதில் ஒரு விஷயம் எழுதியிருந்தாங்க. என்ன அப்படின்னா, வார்டனையும் கமருதினையும் பிரித்த அந்த ஒரு கிரெடிட் வந்து அரோராவை தான் சேரும்னு மாதிரி ஒரு விஷயம் வந்துச்சு. இதுக்கு பார்வதி விழுந்து சிரிக்கிறாங்க. ஆமாம்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கு இந்த இடத்துல. யாருக்கு? கமருதினை பேசினால. சரியா? இப்போ அடுத்து இன்னொரு மொட்டை கடிதாசி வருதுங்க. இதில் என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னா, அசிஸ்டன்ட் வார்டனை கையை உடைச்சு அந்த இடத்துலேருந்து, அதாவது சமையல் அறையிலேருந்து வெளியே அனுப்பிட்டு தர்மலிங்கம், அதாவது நம்ம அமித் தர்மலிங்கத்தை தன்வசப்படுத்துறதுக்காக வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. யார்? வார்டன் அப்படின்ற மாதிரி ஒன்று எழுதியிருந்தாங்க. இதுதான் கரெக்டாக இந்த மாதிரி தான் எழுதியிருந்தாங்க. ஸோ ஆல்ரெடி பார்வதியை பற்றி நிறைய ஒரு கண்டென்ட் வச்சிருந்துச்சு. அது வந்து கமருதினை பற்றி இருந்ததுனால நம்ம பார்வதிக்கு அது தேவையில்லை. ஆனால் இந்த இடத்துல பார்வதியன் அமித்தின்னு வந்ததுனால கிடச்சிச்சுரா ஒரு கண்டென்ட் இன்னைக்கு இருக்குடா இவங்களுக்கு அப்படின்ற மாதிரி அதை எடுத்து பேசுது. அது வந்து அடுத்தது தான். இது இப்போ ஸ்டார்டிங்கில் என்ன பண்ணுறாங்க, இந்த வந்து படித்த உடனே கேட்குது. உடனே அந்த இடத்துல அந்த அம்மாவும் சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க, எல்லாருமே சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. உடனே கேட்குது, இது யாருங்க எழுதுனா அப்படின்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டே தான் கேட்டுச்சு. அதுக்கு அங்கேருந்து இல்லை எல்லா இதையும் படிச்சிடுவோம், அதுக்கப்புறம் நீங்கள் கேட்டுக்கங்கிற மாதிரி விஷயத்தை சொல்லிட்டாங்க. இப்போ இந்த அம்மா அமைதி ஆயிடுச்சு. சரியா? இப்போ இந்த அம்மா அமைதியாயிருச்சு. அதுக்கப்புறம் எப்படி என்ன யோசிச்சுன்னு தெரியல. ஐயோ, சூப்பரான ஒரு கண்டென்ட் கிடச்சிச்சுரா, ஆனால் அதை விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லி மறுபடியும் அந்த லெட்டரை எடுத்துக்கிட்டு சுத்துதுங்க. கரண கவசம் உண்டல மாதிரி அந்த லெட்டரை கையிலே வச்சுக்கிட்டு சுத்துது. இதில் என்னன்னா, அதில் என்ன எழுதியிருந்தாங்களோ அதை மறுபடியும் படிச்சு அதை வந்து எந்த அளவுக்கு காமெடியாக அதை ஃபன்னாக பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்களோ அவங்களையே வெறியேற்றி விட்டுருச்சு. குறிப்பாக சொல்ல போனோம்னா, நம்ம அமித் அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவர் பேர் தான் இது எழுதியிருக்காங்க. பட் அவர் வந்து கேரக்டரை அந்த இது பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இது எழுதியிருக்காங்க. இதை அமித்துக்கிட்டேயுமே போய் இங்கே பாருங்க, அதாவது கைவசம் இது என்ன அர்த்தம் அப்படி இப்படின்னு மறுபடியும் அதே வார்த்தையை சொல்லி காட்டவும் அங்கிருந்து அமித்து டென்ஷன் ஆகிட்டாப்ல. ஏங்க அவங்க எழுதிட்டாங்க, நம்ம ஃபன்னாக பார்த்தோம், சிரிச்சோம், இது பண்ணோம், முடிஞ்சிச்சு, மறுபடியும் அதையே நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கீங்கன்ற மாதிரி அமித்து கேட்குறாப்ல. அது வந்து தப்புன்னு நம்ம சொல்லவே முடியாது. ஏன் அப்படின்னா, ஏன் அவர் அந்த விஷயத்தை சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த அம்மா இதை ஃபன்னாக எடுத்திருந்தாங்கன்னா வேலை முடிஞ்சிச்சு, இது வந்து கடந்து போயிருப்பாங்க. ஆனால் இவங்க மறுபடியும் சொல்லவும் இதில் வந்து அஃபெக்ட் ஆகிறது முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா பார்வதியாக இருந்தாலும் இன்னொருத்தவங்க பார்த்தீங்க அப்படின்னா அமித், அவருக்கு குடும்பம் குட்டின்னு எல்லாரும் வெளியே இருக்காங்க. இது தப்பா வெளியே ப்ரொஜெக்ட் ஆகும், இந்த மாதிரி பண்ணாதான்னு சொன்னா மறுபடியும் அதே தான் எடுத்துக்கிட்டு வந்துகிட்டு இருக்கு இந்த பார்வதி. இதுல எல்லாருமே பாத்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி இது வந்து அந்த அளவுக்கு ஒரு எடுத்துக்க வேணாம் அப்படின்ற மாதிரி சொன்னாலும் இல்ல நான் இந்த உமன் கார்டை எடுத்தே ஆவேன்ற மாதிரி மறுபடியும் அதே தான் சொல்லிட்டு இருந்துச்சு. இது போதாதுன்னு வெளியே டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்காங்க. யாரு? பிரஜனும் யாரு? பார்வதியும். இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் அமித்தும் வராரு. இப்போ இந்த இடத்துலயும் மறுபடியும் அமித் சொல்றாரு, இந்த மாதிரி நீ இது பண்ணாது, இது தப்பா இருக்கு, இது வேணாம் அப்படின்னு சொன்னா அதையும் கேட்கற மாதிரி இல்லை. ஸோ அப்போ அந்த இடத்துல நம்ம கனியும் வந்துட்டாங்க, இவங்களும் பேசிக்கிட்டு இருக்காங்க. எல்லாருமே பாத்தீங்க அப்படின்னா பார்வதி பேசுறது வேற மாதிரி நீ கோணத்தில் பார்த்துக்கிட்டு இருக்க, தப்பு அப்படின்ற மாதிரி எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அது கேட்க மாட்டேங்குது. கைவசன்ற வார்த்தைக்கே நீ இப்படி சொல்லிட்டு இருக்கியே, நீ தானே அந்த யாரு அருரா, அந்த பிள்ளை வந்து செங்கலை ஒரு மாதிரி வச்சு நிப்பாட்டுனதுக்கு தப்பான செய்கையா என்னமோ பண்றேன் அப்படின்ற மாதிரி இது வந்து தப்பான அலிகேஷனை வந்து அரோரா மேல வச்சுச்சா. ஆனால் இந்த ஒரு விஷயத்த அதுதான் இவங்க பார்வையில் இவங்க வந்து தப்புன்ற மாதிரி இன்னொருத்தவங்களை வேணால் சொல்லும். ஆனால் இது ஏதாவது பேசுனுச்சு அப்படின்னா அது தப்பே கிடையாது. குறிப்பாக நம்ம அந்த கமருதீன் கிட்ட பேசின அந்த சாப்பிட்ற மேட்டரை தான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் பண்ணாங்க, அதெல்லாம் இவங்களுக்கு தப்பாக தெரியாது. கமருதீன் வந்து இப்போ ஸ்டூடெண்ட் கூட நீங்கள் எப்படி வேணா இருக்கலாம், சரி போய் தம் அடிக்கலாம், ஸ்டூடெண்ட்டை கட்டி பிடிச்சி நீங்கள் சுற்றிக்கிட்டு இருக்கலாம், எல்லாம் பண்ணலாம். ஆனால் இவங்க ஒரு ஃபன்னா எழுத மேட்டர் உங்களுக்கு தப்பா இருக்கு. இப்போ வெளியே இருந்து இவங்க டிஸ்கஸ் பண்ணதுக்கு அப்புறமே உள்ள வந்துட்டு எல்லாருக்கிட்டையும் கேட்க வச்சுக்கிட்டு இருக்கு நம்ம எல்லாரும். ஒருத்தவங்க வந்து இது இல்லை, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை, இது வந்து தப்பான இது ஒன்றும் கிடையாது, நார்மலாக எழுதுனா தான் நீங்கள் அந்த மாதிரி நினைக்காதீங்கன்னு சொல்லி எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. இந்த அம்மா அப்பெல்லாம் அமைதியாக இருந்துச்சு, எதுவும் கேட்கல. அதாவது நீங்கள் சொல்றதெல்லாம் நான் கேட்க முடியாது, அப்படித்தான் இருப்பேன்ற மாதிரி சொல்லி நினச்சிக்கிட்டு இருந்துச்சு. உடனே கமருதீன் வந்து வேணாம் பாரு, இதெல்லாம் ஒன்று அந்த அளவுக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லி அவர் சிரிக்கிறாரு. உடனே இந்த அம்மா சிரிக்குது.
எல்லாருக்கும் ஆச்சரியம். என்னடா இது இப்போ தாண்டா இந்த அளவுக்கு எல்லாரும் கூட சண்டை போட்டு அமித் அவ்வளோ டென்ஷன் ஆக்கி வச்சு பிரச்சனை டென்ஷன் ஆக்கி வச்சு எல்லாம் பண்ணி விட்டு இப்போ நம்ம சிரிச்சுக்கிட்டு இருக்கு. உடனே இப்போ சொல்லுது, டே நான் அது ஒரு ஃபன்னுக்காக தான்டா சொன்னேன், இது இவங்கெல்லாம் இந்த அளவுக்கு எடுத்துட்டு வராங்களான்னு சொல்லி அப்படியே பிளேட்டை மாற்றி விட்டுருச்சு அவங்க மேலே. இங்கே எல்லாரும் சும்மா நார்மலாக இருந்தவங்க எல்லாரையும் டென்ஷன் ஆக்கி விட்டுருச்சு இந்த அம்மா. அதாவது ஒன்றுங்க, இது கமருதீன் சொல்லியிருந்தா நார்மலாக இருந்திருக்கும். ஆனால் இந்த தான் வேற ஒருத்தவங்க சொல்லி வேற ஒருத்தவங்களை வச்சு சொன்னதுனால இந்த அம்மா டென்ஷன் ஆகி கத்த ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் 2 இடத்துல இந்த அம்மா உமன் கார்டை தூக்கணும்னு நினச்சிச்சு, அதை ஈஸியாக உடச்சு விட்டாங்க. இது எஃப்ஜேமே ஒரு இடத்துல சொன்னார் அமித் கிட்ட, இங்கே பாருங்க நீங்கள் அந்த அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணி நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க, ஆனால் அந்த அம்மா வேற மாதிரி உங்களை வந்ததுலேருந்தே இங்கே வந்ததுலேருந்தே இன்னொருத்தவங்களோட கேரக்டரை தப்பாக வெளியே ப்ரொஜெக்ட் பண்ணுறதுக்கு எல்லா வேலையுமே பண்ணிட்டு இருக்கு. அந்த வலையில் நீங்கள் சிக்கிறாதீங்கன்னு சொல்லி எஃப்ஜே கரெக்டாக அந்த இடத்துல போட்டு உடச்சிட்டான். எனக்கு அதுதாங்க சொல்லணும்னு நினச்சேன். ஆனால் இந்த பார்வதி மாதிரி ஒரு கேரக்டர் இருந்துச்சு அப்படின்னா குடும்பம் விளங்கிருன்ற மாதிரி தான் நமக்கு சொல்லணும்னு தோணுச்சு. அது மட்டும் இல்லாமல் நேற்றுக்கு இந்த ஒரு சண்டை ரெண்டுமே தேவையில்லாத சண்டை, தேவையில்லாத உமன் கார்டை சண்டை எடுத்துகிட்டு வந்தது பார்வதிக்கே பார்த்திங்க அப்படின்னா தப்பான ஒரு இதாக தான் போகும். எனக்கு தெரிஞ்சு இப்போ விஜய் சேதுபதி வந்தார் அப்படின்னா இதை கண்டிப்பாக கேட்பாரு. விஜய் சேதுபதி உமன் கார்டை நம்ம எடுத்தது சரிதான் சொல்லி நினைப்பாரு அப்படின்னு சொல்லி பார்வதி நினச்சி பண்ணாங்க. ஆனால் அது அவங்களுக்கே ரிவீட் ஆயிடுச்சு. இன்னும் விஜய் சேதுபதி என்ன பேச்சு பேச போகிறாருன்னு தெரில. அதுக்கு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அவ்வளோதாங்க, நேற்றுக்கு இதை பற்றி தான் பேசணும்னு நினச்சேன். நைட்டெல்லாம் அந்த அளவுக்கு ஒன்றும் நடந்த மாதிரி எனக்கு தெரியல. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அடுத்து ஒரு முக்கியமான வீடியோட பார்ப்போம். கரெக்டா, பாய்.